அலாட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் 4 முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறேன். ஒன்று, எஃப்ஐஐஸ் எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணுறாங்க, இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண வருவாங்களா மாட்டாங்களா. ரெண்டாவது, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எந்த செக்டர்லலாம் நம்ம முதலீடு பண்ணலாம், இப்போ இருக்கிற கரண்ட் சூழ்நிலையில் ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் எந்த செக்டரோடைய தீமை நம்ம கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும். மூணாவதாக, ஒரு எலியை நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி எலிப்பொறி வச்சு பிடிப்போமோ அதே மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் போய் ஈஸியாக ஒரு ஸ்டாக்கில் மாட்டிக்குவாங்க. நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்கை பற்றி நிறைய பேசிட்டோம். பட் இந்த விதமாகவும் யோசித்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் ட்ராப்பில் போய் மாட்டுறீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும். நாலாவது விஷயம், ஒரு மல்டி பேக்கர் ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எல்லாரும் கற்றுக்கிட்டு செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு மல்டி பேக்கர் ஸ்ட்ராட்டஜி. இந்த 4 பற்றியும் தான் இந்த வீடியோ பதிவில் பேச போகிறோம். எஃப்ஐஐஸ் எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்போ வருவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரிட்டர்ன் நிறையா கிடைக்கிற சூழ்நிலை இருந்தால் தான் வருவாங்க. அதுக்கான காரணங்களையும் பாண்ட் ஈல்டையும் யூஎஸ்டி வெர்சஸ் ஐஎன்ஆர் கரன்சி வச்சியும் பேசிட்டேன். இருந்தாலும் எஃப்ஐஐஸும் எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் டைவர்சிஃபை பண்ண பார்ப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணுற கண்ட்ரீஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, சவுத் ஆஃப்ரிக்கா, மெக்சிகோ, வியட்நாம், சைனா, இந்தியா, அது மட்டும் இல்லாமல் பிரேசில். இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்க சூஸ் பண்ணி எங்கெல்லாம் வேல்யூவேஷன் இருக்குதோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. வருஷம் ஜனவரி மாதத்தில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அவங்க ஃபண்டு அலோகேட் பண்ணுவாங்க. ஆனால் ஒவ்வொரு கண்ட்ரியையும் ரேட்டிங் மாதிரி ரேட் பண்ணிவிட்டு அந்த ரேட்டிங்க்கு ஏற்ற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவுக்கு அதிக ரேட்டிங் இருக்குன்னா அதிக ஃபண்டு அலோகேட் பண்ணி அங்கே முதலீடு பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் எப்படி ஹை ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா, எந்த மார்க்கெட் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எக்ஸ்பென்சிவாக இருக்கா, கம்மியாக இருக்கா, வேல்யூவேஷன் சீப்பாக இருக்கா, பிஸ்னஸ் கிளைமேட் என்ன, கவர்மெண்ட்டோடைய பாலிசிஸ் என்ன, இப்படி நிறையா ஃபேக்டர்ஸ் வச்சு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இப்போது நான் சொன்ன கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயும் ரஷ்யாவில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? சவுத் ஆஃப்ரிக்காவிலையும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் பிரேசிலில் அவங்களுடைய கண்ட்ரியோடைய பாலிட்டிக்ஸ் சிச்சுவேஷன் சரியில்லாதனால பிரேசிலுக்குள்ளேயும் போக மாட்டாங்க. ஸோ இந்த 3 கண்ட்ரி பெரும்பாலும் எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வியட்நாம், சைனா, இந்தியா. இந்த 3 கண்ட்ரிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு அண்டர் ரேட் பண்ணிட்டாங்க. ரீசன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நான் தொடர்ந்து பேசிகிட்டே வரேன். ஜிடிபி குறைஞ்சி போச்சு, நம்ம நாட்டில் கன்சம்ஷன் குறைஞ்சி போச்சு, யூஎஸ் பாண்ட் ஈல்டு வெர்சஸ் இந்தியன் பாண்ட் ஈல்டு கம்பேர் பண்ணோன்னா அவங்களுக்கு ரிட்டர்ன் கம்மியாக வருது. அதே போல் யூஎஸ் எக்கானமி, யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல காரணங்களை பல வீடியோக்களை நான் ஆல்ரெடி பேசிட்டேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போது அவங்களுக்கு சைனா மார்க்கெட் பெட்டராக தோணுது. சைனா அவங்க கரன்சியை டிப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதனால் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் நம்ம கரன்சியை ஸ்டேபிளாக வைக்காமல் சைனா கூட கம்பீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கரன்சியையும் அவங்க இன்டைரக்டாக ஃபால் பண்ண விட்றாங்க, கீழே விழ வைக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு உலக பொருளாதாரத்தில் சைனா அவங்களுடைய கரன்சியை டீவேல்யூ பண்ணால் அவங்களுடைய பொருளுடைய விலையெல்லாம் ரொம்ப சீப்பாயிரும். இப்போ நம்மளும் அதே மாதிரி ஒரு பொருளை சந்தையில் விற்க போகிறப்போ காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா யாருமே வாங்க மாட்டாங்க. அதுக்காக நம்மளுடைய ஐஎன்ஆர் கரன்சியையும் யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக கீழே இறக்குனா தான் அது ஓரளவு கம்பீட் பண்ண முடியும் சைனா கூட. அதனால தான் நம்ம இந்த மாதிரி கரன்சியை டிப்ரிஷியேட் பண்ணுறோம். இது இன்டைரக்டாக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாக இல்லை. புரியுதுங்களா? அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி பல வீடியோக்கள் ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ எஃப்ஐஎஸ் சைனாவை தான் இப்போதைக்கு ஹை ரேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, சைனா ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுக்குறத அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணாங்க, கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போது அவங்க கரன்சியை டிப்ரிஷியேட் பண்ணி ப்ளஸ் அவங்க இன்னமும் ஸ்டிமுலஸை உள்ளே இறக்குவாங்க அவங்க எக்கானமிக்குள்ளே. அப்போது சைனாவோடைய எக்கானமி ரிவைவ் ஆகும். அதனால்
எஃப்ஐஎஸ் வந்து சைனா எக்கனமி மேலே கண் வந்து ஆல்ரெடி வச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து அதுக்கு வந்து ஹை ரேட்டிங் கொடுத்து அதிகமான ஃபண்டுகளை அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. சைனாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டு அதல பாதாளத்தில் இருக்குது. வேல்யூவேஷன் நல்ல நல்ல கம்பெனிகள்லாம் ரொம்ப சீப்பான வேல்யூவேஷனில் கிடைக்குது. சைனா ப்ளஸ் அந்த ஹாங்காங் இந்த கண்ட்ரியில் உள்ள ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் நல்ல நல்ல பிஸ்னஸ் எல்லாம் சீப்பான வேல்யூவேஷனில் கிடைக்குது. ஸோ சைனாவுக்கு அதிகமான காசு போடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம இந்தியாவுக்கு அண்டர் ரேட் ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. இப்போ கரெக்டானதுனால அந்த எக்ஸ்பென்சிவ் ஜோனில் இருந்து நம்ம வந்து இப்போ வந்து வேல்யூவேஷன் ஜோனுக்கு இனிமேல் தான் வந்து என்ட்ராகும். அதுக்கு மாதம் ஆகலாம், வருஷ கணக்கு கூட ஆகலாம். அதே சமயம் கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ், நம்ம கம்பெனியோட ரிசல்ட் நல்லா இருக்கணும். கம்பெனியோட ரிசல்ட் எப்போ நல்லாயிருக்கும்? கவர்மெண்ட் பாலிசிஸும் ப்ளஸ் கன்சம்ஷன் ஸ்டோரி, அந்த பிஸ்னஸ் கிளைமேட் இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய கார்ப்பரேட் ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ செப்டம்பர் குவார்ட்டரில் வந்த கார்ப்பரேட் ரிசல்ட்ஸும் பெருசாக நல்லா இல்லை. இப்போ டிசம்பரில் முடிஞ்சு வர்ற இந்த கார்ப்பரேட் ரிசல்ட்ஸும் வந்து அவ்வளோ பெருசாக நல்லா இல்லை. ஒரு சில கம்பெனிகள் வந்து மிக்சடாக இருந்தாலும் ரொம்ப நல்ல க்ரோத் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்தியாவோடைய ஜிடிபியும் வந்து 6.4% குறைஞ்சிருச்சு. அது அடுத்த வருஷமும் வந்து கண்டினியூ ஆகும். 6% அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். FY 26க்குமே வந்து அதே 6% தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுதுங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஓவர் நைட்டில் வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே திருப்ப முடியாது. புரியுதுங்களா? இந்த எக்கானமி, இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் வந்து 140 கோடி பேர் மக்கள் ப்ளஸ் உலக பொருளாதாரம் எல்லாம் இன்டர்லிங்க்டு. அது மிகப்பெரிய வந்து ஒரு திமிங்கல ஷிப்பு மாதிரி ரொம்ப அப்படியே மைல்டாக தான் மூவ் ஆகும். புரியுதுங்களா? இதில் நிறையா ஃபேக்டர்ஸ் வேறு இருக்குது. சரிங்களா? அதனால் இந்தியாவுடைய க்ரோத்து இப்போ மியூட்டடாக இருக்குது. ஆனால் நம்ம ஒரு 6 to 7% அந்த ரேஞ்சில் வளருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் 2 வருஷத்துக்கு. இந்த 2 வருஷ பீரியடில் அல்லது என்ன வேணாலும் நடக்கலாம். புரியுதுங்களா? என்ன வேணாலும் நடக்கலாம். பட் நான் எல்லாரும் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ நம்மளுடைய எக்கானமி வந்து பெருசாலாம் 8% க்ரோத்தை தொற்றாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாரும் பேசுகிறாங்க அப்படிங்கிற இன்புட்டை கொடுத்துட்றேன். அதுக்காக ஸ்டாக் மார்க்கெட் வந்து மேலே போகாமலாம் இருக்காது. எஃப்ஐஎஸ் வந்து இந்தியா கண்ட்ரியில் எப்போ கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் பிக்கப் ஆகுது, இந்தியாவுடைய ஜிடிபி வந்து எப்போ ரிவைவ் ஆகுது, இந்த இண்டிகேட்டர்ஸை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து அவங்க திருப்பி உள்ளே வருவாங்க. ஷார்ட் டேர்மில் அவங்க என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா, ட்ரம்ப் இப்போ பதவியேற்க போகிறாரு, என்ன மாதிரி பாலிசிஸ், என்ன மாதிரி டேரிஃப்ஸை அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து கவனிப்பாங்க. அதுக்காக வந்து அவர் பதவியேற்று ஒரு 15 நாள் 20 நாள் வந்து அவருடைய பாலிசி எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அவர் எந்த டைரக்ஷனில் போகிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண தொடங்குவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து எஃப்ஐஎஸை பற்றிய ஷார்ட்டான செய்தி. நான் தொடர்ந்து வந்து இன்னும் நிறைய வீடியோக்கள் போடுறேன்.